அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கிங் உமனோட ப்ராப்பரான டே இன் மை விலாக் தான். என்னோட விலாக்னு வச்சுக்கலாம். நான் வேலைக்கு போயிட்டு எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் லீவ் விட்டுருந்ததுலேருந்து ஸ்கூலுக்கே அனுப்பலை. ஏன்னா ஃபீவர் வந்துருந்துச்சுல்ல, அதனால் அனுப்பலை. சரி இன்றைக்கி அமுச்சிருவோம். ஏன்னா மண்டே டியூஸ்டே 2 நாள் தான் ஸ்கூல் இருக்கும். போயிட்டு வந்தானா கொஞ்சம் யார்கிட்டயாவது நோட் எப்படியும் பாடெல்லாம் எடுத்திருப்பாங்க. நான் நோட்டு வாங்கிட்டு வந்தானா எழுதிட்டானா ஒரு 4-5 நாளில் படிக்க வச்சிடலாம்ல. அதனால தான் இப்போல்லாம் ஒரு 3 to 4 டேஸாகவே சென்னையே ஊட்டி மாதிரி செம்மையாக குளிருது, நல்ல பனி. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். அப்போயும் எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. அப்படியே காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பயும் போல் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாஷிங் மிஷினில் துணி போடுறது, இங்கிட்டு சாப்பாடு வைக்கிறது, இங்கிட்டு தண்ணி ஊற்றுறது, ஸ்நாக்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம அம்மாக்கெல்லாம் வேலை இருக்கும்ல, அந்த வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி சோறு தான் செய்ய போகிறேன். லஞ்ச் பாக்ஸ்னாலே கொஞ்சம் சிம்பிளாக தான் ரெடி பண்ணிக்கிறது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு குழம்புலாம் வச்சுட்டு போகணுன்னு வைங்களேன், சம்டைம்ஸ் வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் சிம்பிளாக இந்த மாதிரி பெரட்டின சாதம் மாதிரி தான் ரெடி பண்ணிடுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் குழம்புலாம் வைப்பேன். பாப்பாவுக்கும் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணணும்ல. அஃபீனுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு இளநி வெட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்துட்டு கலந்து வச்சுட்டேன் பாட்டிலில். குடிக்கிறாளோ குடிக்கலையோ நம்ம மன திருப்திக்காவது கொடுத்து விடணும்ல, அதனால் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஹைட்ரேட்டாக இருக்கும்ல, அதனால தான். தக்காளி சாமாவும் ரெடி பண்ணியாச்சு. எப்பயும் போல் கடுகுளுந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி விட்டு மிளகா பொடி போட்டாச்சு, அவ்வளோதான். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை மிட்டாயி, நட்ஸு கொஞ்சோண்டு சிப்ஸு, ஒரு வெண்ணிலா கேக் இருந்துச்சு, அதே அப்படியே வச்சு விட்டுட்டேன். எனக்கும் அஃப்ரீனுக்கும் பார்த்தீங்கன்னா தக்காளி சம்பலே அப்படியே சாப்பாடை போட்டு பெரட்டி அப்படியே டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. அஃப்ரீன் அத்தாக்கு சாப்பாடு தனியாக, தக்காளி சம்பா தனியாக, அதுலேயே முட்டையை எடுத்து போட்டேன், அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா மத்தியானம் நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த வேலையெல்லாம் முடித்தோடனே இங்கிட்ட பாத்திரம் எப்பயும் போல் சேர்ந்துரும்ல, அந்த மாதிரி சேர்ந்துருச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு சுடு தண்ணி போட்டிருக்கேன். அஃப்ரீன் அம்மா எழுந்திரிச்சோன்னே அவங்கள குளிக்க வைக்கணும். குட்டி மேடம் என்னன்னு தெரியல, நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேங்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்படி தான் தூங்கிட்டு இருக்கா. எழுப்ப சரி தூங்கட்டும், நம்ம ரெடி ஆகிட்டு பாப்பா எழுப்பலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இங்கிட்டு மேடம் பாருங்கள் ரெடியாகி உட்காந்துருக்காங்க. பேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வைடி. இருக்கிற குப்பையெல்லாம் பேக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன தான் நீட் பண்ணி வச்சாலுமே அப்பப்போ பேப்பர் அப்படி இப்படின்னு சேர்த்துருவாங்க. பாப்பாவும் ரெடி ஆகிட்டா. கரெக்டாக கிளம்புற நேரத்தில் மழை வந்துருச்சு. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சலசலன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு ரெயின் கோட் போட்டு அவளை அமுச்சு வச்சுட்டு இந்த குட்டி மேடம் பாருங்கள் எந்திரிச்சு எப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரியாக்ஷன் எல்லாம் பாருங்களேன், ஒவ்வொரு விதமாக பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்படியே நானும் பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு வீடை பெருக்கிட்டு, மோஸ்ட்லி சாயங்காலம் தான் வீடு துடைப்பேன், காலையில் துடைக்க மாட்டேன். அடுப்பெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் ட்ரையரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். சாயங்காலம் வந்து காய போட்டுக்கிருவேன். மேடம் பாருங்கள், அவங்க வந்துட்டு ரெயின் கோட் போட்டுட்டு அம்மா நீங்களும் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அத்தாவோட ஜர்க்கின் எடுத்துகிட்டு காமிச்சிட்டு இருந்தா. வேணாம்மா அது அத்தா விட்டு பரவாயில்ல தூடு தானே செய்யுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் போட்டே ஆகணும்னு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேடம். நானும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. ஃப்ரீனத்தை வந்தவுடனே டீ குடிப்பாங்க. டீ குடித்து முடித்தவுடனே கிளம்ப வேண்டியது தான். இந்த ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் காலையில் தூங்கிடுவேன், லேட்டாக எழுந்திரிச்சிருவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்புறதுக்குள்ள ஒரு அலப்பறையே பண்ணிடுவேன். நான் தான் பண்ணுவேன். காலையிலலாம் நான் உக்கிரமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான் தான். என்ன சொல்கிறது, நம்ம கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு பிள்ளைங்களையும் கிளப்பிட்டு நம்மளும் கிளம்பணும்ல, அதனால தான். இப்போ இந்த குட்டி மேடமாக அம்மா வீட்டில் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு எப்பயும் போல் கிளம்ப வேண்டியது தான். போகும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு ஒர்க் சொன்னாங்க, அதை வந்துட்டு வாங்கிறதுக்காக இந்த கடைக்கு தான் வந்துருந்தேன். அப்போ சில பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி தான் விளையாண்டுருப்போம்ல. ஆனால் என்ன சொல்கிறது, ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணோன்னு வைங்களேன், அது கிடைக்கவே கிடைக்காது. காலேஜ் லைஃப்லாம் எனக்கு தெரியலை, ஆனால் ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நினச்சா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னதை வாங்கிட்டு அப்படியே பில்லையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக எந்த நாடுன்னு தெரியலை, அதுக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்களே, அந்த பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா அது. காலையில் வெள்ளனை போகும்போதே அவ்வளோ க்யூ நிற்கும் அந்த இடத்துல. இனிமேல் என்ன, வேலைக்கு போயிட்டு வர வேண்டியது தான். ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அஃப்ரீனாத்தாவே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்க நினச்சிக்கிடுவாங்க மைண்ட் வைஸில், இவள் வேலைக்கு போகிறது இல்லாமல் எங்கே போனாலும் நம்மளே இழுத்துட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிடுவாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு பஸ் ரூட்டும் தெரிய மாட்டேங்குது, வண்டியும் தனியாக மட்டும் பயமாக இருக்குது. அதனால தான் நான் பஸ்ஸில் வந்துடுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்களே வந்து தான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. பாப்பா வந்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னா மதரசா கிளம்பிட்டா. மேடம் மதரசாக்கு போகணுன்னு அவ்வளோ ஆசை. ஏன்னா ஒரு 15 டேஸாக போகல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட்
மீட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால தான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஸ்கூல் கூட அமுச்சு விட்டேன். குட்டி மேடம் பாருங்கள், வந்தோடனே கொஞ்சம் நேரம் கொஞ்சுவாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் என்னையெல்லாம் நான் இல்லாமல் இருந்திருக்காங்கல்ல, அதனால தான். எப்பயும் அஃப்ரீனத்தா வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது போல் இருக்குது. ஆர்டர் கொஞ்சம் லாங்காக போட்டாங்கன்னா வர முடியாது. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் ஆட்டோவில் அள்ளி போட்டு கிளம்பிட்டேன். இனிமேல் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னர் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தவொடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நைட்டியில் தான் பெண்ணாக உணர்வோம்ல, அந்த மாதிரி தான். அது போட்டு வேலை செஞ்சால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேடம் வந்தோடனே அவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் இப்போ நான் வாஷ் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி நைட்டுக்கு நான் என்ன டின்னர் ரெடி பண்ண போகிறேன்னா, சப்பாத்தி சுட்டுட்டு அப்படியே பச்சை பட்டாணி இருந்துச்சு, வாங்கி ஒரு 3 to 4 days ஆயிடுச்சு. அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். கொஞ்சம் பாத்திரம் சிங்கில் கிடந்துச்சு. அஃப்ரீனத்தா வந்துட்டு மத்தியானம் சம்டைம்ஸ் வந்துட்டு கழுவாமல் போட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா கழுவியே வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போல்லாம். என்ன படிக்கிற? சோஷியல் படிக்க. நல்லா படிப்பியா? சரி, ஓகே. படிச்சு அம்மாட்ட சொல்லுவியா? இது என்ன கலர்? பிளாக் கலர். ஹேர் என்ன கலர்? கண் என்ன கலர்? உள்ள கண்ணில் இருக்குல்ல, பிளாக் கலர். உன் ட்ரெஸ் என்ன கலர்? வெரி குட். ஒரு கலராக படிக்கணும், ஓகேவா? அ இ தெரியுமா? அ இ தெரியுமா? அப்புறம் 1 2 3 தெரியுமா? எல்லாம் படிக்கணும். போய் உட்காந்து படி. வருவேன் இப்போ நான் வந்து கேட்பேன் எல்லாமே. அப்படியே நானும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு பாப்பாவையும் வந்துட்டு படிக்க சொல்லியிருந்தேன். அந்த எழுதுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நோட்டு வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்குது. உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தா. அப்படியே கையோட கையாக பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. அவள் படிக்கிறாளோ இல்லையோ, நம்ம அப்ரா குட்டி படிக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் ஸ்கூலுக்கு போனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டே ஆசையாக நான் ஸ்கூலுக்கு போவேன்னு கிளம்புவாளுங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா அழுதுட்டு நிற்பாளுங்க. ஃபஸ்ட்டேவே அழுதுருவாங்க. நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு இங்கிட்டு வரும்போதே என்னமோ நம்மளும் போய் உட்காந்துக்கிறோன்னு நினச்சிருப்பாளுங்க போல். இங்கிட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அந்த வாங்கின பட்டாணி நல்லா இருக்கான்னு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஒரு ரெசிப்பியை பார்த்து செய்வோம். சப்பாத்திக்கு வந்துட்டு குருமா மாதிரின்னு தான் ஒரு ரெசிப்பியை தேடி கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எப்படி செஞ்சேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட்டாணியெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துருக்கேன். ஏன்னா நைட்டுக்கு மட்டும் தானே, கொஞ்சமாக செஞ்சுக்கிடுவோம். அதிகமாக செஞ்சாலும் வேஸ்ட் ஆயிரும். என்றைக்கு நம்ம கம்மியாக செய்கிறோமோ அன்றைக்கி தான் காலியாகி வேணும்னு பிள்ளைங்க கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஆச்சு. குக்கரை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்பைசஸ் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரிஞ்சி இலையும் ஏலக்காய் கிராம்பு மட்டும் போட்டிருக்கேன். பட்டையெல்லாம் போடலை. இல்லை கல்பாசி இருக்கும்ல, அது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. குருமாக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கறலாம். நிறைய பேர் வந்துட்டு லாங் வீடியோவில் பார்க்க மாட்டாங்க. அதனால் இந்த ரெசிபியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னா, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா, நம்ம வீட்டில் கறி மசாலா தூள் இருக்கும்ல, நம்ம வீட்டில் இருப்போம்ல அந்த தூள், இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ஏதாவது ஒன்று கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப தேவை கிடையாது. இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம தேங்காய் முந்திரி அரைச்சி தான் ஊற்ற போகிறோமா, அதனால. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பட்டாணி, உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு அதுலேயும் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 minutes இது எண்ணெயிலே அப்படியே வதங்கிறதுக்குள்ளே தேங்காயை உடைச்சி, அந்த தேங்காய் உடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஹார்டான ஒர்க்கு. எங்கள் அம்மா அஃப்ரீனத்தாலாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தள்ளி விட்டுருந்த தேங்காய் உடைக்கிறது. அது என்னவோ ஒரு மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், மறந்து வச்சு பார்த்தீங்களா. தேங்காய் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4-5 முந்திரி போட்டுக்கறலாம். தேங்காய் ரொம்ப ஊற்றினாலும் ஒரு மாதிரி ஆயிரும். அதுலேயே கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். தேங்காய் நொரன்னு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் அரைக்காமல் நல்லா அஃப்ரா குட்டி அமைதியாருமா, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா குருமா சப்பாத்திக்கு எப்படி இருக்கும்ல. அஃப்ரா குட்டி வேறு ஒரு மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா. இங்கே வா, பேசாம உட்கார். குருமாக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி நான் ஒரு 3 விசில் தான் விட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு இப்போ மாவு பிசையணும்.
இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மைதா சப்பாத்தியெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணுறது அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் வெஜிடபிள் ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம். ஆனால் ரொம்ப சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான். இனிமேல் கொஞ்சம் வெஜிடபிளும் நான் சேர்த்து எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம வெது வெதுன்னு இருக்கும்ல, அந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா நல்லா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். நார்மலாக தான் நான் இன்றைக்கி பிசைஞ்சேன். நல்லா குத்து குத்துன்னு குத்தி நமக்கு பிடிக்காத பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க எல்லார் லைஃப்லேயுமே. அவங்கள நினச்சி நல்லா குத்துனோன்னு வைங்களேன், இருக்கிற கடுப்பில் மாவு நல்லா சாஃப்டாகிரும். ஆல்மோஸ்ட் நம்ம பழைய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 to 1 hour ஊறிச்சின்னு வைங்களேன், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்குள்ளே வந்துட்டு நான் திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்குறது, நீங்கள் ஆன்லைனில் நிறைய டைம் வாங்குறீங்க சிஸ்டர், எதில் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் வந்துட்டு எதுலெல்லாம் ஆஃபர் போடுறாங்களோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அதில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். மோஸ்ட்லி ஸ்விக்கி, என்னது ஐயோ பிளிங்கிட்டு, அப்புறம் இன்னொரு ஆப் இருக்குமே, டக்குன்னு வர மாட்டேங்குது. அந்த ஆப்லலாம் நான் வாங்குவேன். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. காலையில் செய்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் நைட்டே கொஞ்சம் வாங்கி வச்சுருவேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த டைமில் இல்லைன்னு வைங்களேன், ஒரு மாதிரி இருக்கும். டைமும் நமக்கு வந்துட்டு கடகடன்னு ஓடுற மாதிரி இருக்குமா, என்ன செய்யுதுன்னு யோசிச்சே பாதி பொழுது போயிடும். நாளைக்கு வெந்தயக்கீரை குழம்பு வைக்கிறதுக்காக பருப்பு கீரை வைக்கிறதுக்காக கீரை எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பிராணி போட்டாச்சு எப்பயும் போல். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நானே ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி. சும்மா எம்டி சால்னா அதெல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் இதில் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போடுறோம், அவ்வளோதான். அஃபீனத்தா வந்துட்டு இன்றைக்கி ஒரு 8:30 மணிக்கெலாம் சாப்பிட வருவேன்னு சொன்னாங்க. ஏன்னா நைட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதா, சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எண்ணெய் ஊற்றாமல் சுட்டு கேட்டாங்க. என் லைஃப்லேயே நான் எண்ணெய் ஊற்றாமல் சுடுறது பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதே மாதிரியே இனிமேல் செய் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்களுக்கே பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன, அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். நமக்கு என்ன மிச்சம் தானே. அவங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறமா துணி காய போடுற வேலை, வீடு பெருக்கிட்டு வீடையும் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ 2 குட்டீஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு குட்டி மேடம்க்கு எப்பவுமே வெளியில் உட்காந்து தான் ஊட்டி விடுவேன். அவளுக்கு சப்பாத்தி கொடுக்கல, அவளுக்கு வந்துட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு கடைசியில் பாப்பாவுக்கு பால் ஊற்றி காய்ச்சியாச்சு. ஏன்னா அஃப்ரா குட்டி நைட்டு குடிப்பாங்க. இந்த குட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் என்னது காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கொஞ்சம் ஒர்க்காக தான் இருக்கும். பட் பழகிடுச்சு.